Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்க போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம என்ன பார்த்தா ஃபில் பண்றதை பத்தி நிறைய பேர் நம்மள்ட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டீங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி ஒரு தெளிவா வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்க. இந்த வீடியோ இன்னும் தெளிவா இருக்கு, சரியா? அதனால இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஏற்கனவே உங்க காலேஜஸ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்க போகுது, சரியா? அதனால அதாவது ஏன் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா இங்க வந்து கொஸ்டின் நம்பருக்கு நம்ம டிக் பண்ணணும். நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம டிக் பண்ணணும். அது ரொம்ப அவசியமானது, சரியா? அதனாலதான் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்றோம். அது முக்கியமா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க, சரியா? ஏன்னா இப்பதான் நம்ம எழுத வரோம். அதனால ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், சரியா? இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் வந்து டைட்டில். இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் கோடு வந்து நம்ம எழுதணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் நேம், சரியா? இங்க வந்து டேட் இதெல்லாம் எழுதிடுவீங்க. செஷன் என்னன்னு சொல்லிடுவீங்க. ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு செஷன் எழுதிடுவீங்க, சரியா? சப்ஜெக்ட் கோடு, டைட்டில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேப்பர் அப்படிங்கறது எழுதிங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து இங்க எழுதணும். கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோடு இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் கோடு எழுதணும். நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டுன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி, சரியா? நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி என்ன சொல்றீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜ் யூஸ்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேஜ் வந்து நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கறத இங்க எழுதணும். 30 பேஜா இல்ல வந்து 35 பேஜா அப்படின்னு சொல்லி இங்க நீங்க எழுதணும். அதை பாத்துங்க. அதே மாதிரி, சரியா? இங்க என்ன எழுதி இங்க என்ன ஃபில் பண்றீங்களோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், அதே ஃபில் பண்ணணும். டேட், செஷன், சப்ஜெக்ட் கோடு, டைட்டில், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு. இது வந்து இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் பேப்பர், சரியா? அதாவது செகண்ட் செமஸ்டர்ல வரும். இதுல ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க என்ன, ஏன்னா இதுல 5 கொஸ்டின் தான் இருக்கு, சரியா? அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இது வேணாம் நமக்கு. இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் பேப்பர் வந்து நம்ம வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பேப்பர் நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? அதாவது இந்த மாதிரிதான் நமக்கு வந்து இப்ப இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க. அதாவது இதுதான் வந்து 10 2 மார்க் கொஸ்டின். இந்த 10 2 மார்க் கொஸ்டின் நீங்க எழுதிருக்கீங்களா இல்லையா? நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கு பத்தில இந்த இடத்துல நீங்க டிக் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2 எழுதிட்டீங்கன்னா டிக் பண்ணணும். இந்த மாதிரி 3 எழுதிட்டீங்கன்னா டிக் பண்ணணும், சரியா? இது வந்து 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11, சரியா? கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14, 15, 16 இருக்கு பாத்தீங்களா? இதுல ஏவை நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஏவை மட்டும் நீங்க டிக் பண்ணணும். 12ல பி அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிஏ மட்டும் நீங்க டிக் பண்ணணும், சரியா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் பார்த்தா டிக் பண்ணணும். டிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு நீங்க டிக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதனால இந்த டிக் பண்ணக்கூடியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும். இந்த நீங்க எந்த கொஸ்டின் நீங்க எழுதுறீங்கன்னு சொல்லி டிக் பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இதை டிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க, சரியா? அதனால எல்லா ஃப்ரண்ட் பேஜ்லயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க இந்த ஃப்ரண்ட் பேஜ் பாருங்க, டேட்டு, செஷனு, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர், கொஸ்டின் பேப்பர் கோடு, அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க கொஸ்டின் பேப்பர் கோடு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ், எவ்வளவு பேஜஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, சரியா? இந்த மாதிரி தான் நமக்கு எல்லா ஃப்ரண்ட் பேஜ்லயுமே இருக்கும். அதனால ஃப்ரண்ட் பேஜ் பத்தி பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வர இங்கிலீஷ்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இதை பத்தி பயம் வேண்டாம். இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிக் பண்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதோட உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.